ஆண்டவர் ஆபிரகாம் என்ன செய்கிறார்? ஆதியாகமம் 15வது அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 15:5. அவர் அவனை வெளியே அழைத்து அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமா இருக்கும் என்றார். போதும். உன் சந்ததி எப்படி இருக்கும்? வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும். சொல்லுங்க, என் சந்ததி என் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும். ஆமென். இவர் என்ன பண்றாருன்னா கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்துக்கிறார். யாரு? ஆபிரகாம். இந்த வசனம் ஆரம்பிக்கும் போது நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்ற, வெளியே வாப்பா, நீ வெளியே வா, கம் அவுட், ஃபர்ஸ்ட் நீ வெளியே வா அப்படின்றாரு. ஏன் ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே கொண்டு வராருன்னா 2ஆம் வசனம் படிக்கும் போது நமக்கு புரியும். 2ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு ஆபிரகாம் கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். இப்போ எலியேசர் தான் அவனுடைய சுதந்திரம் நினைச்சிட்டு இருக்கிறார். யாரு? எலியேசர் அவருடைய வேலைக்காரன். என் வீட்டுல ஒரு பிள்ளை கூட கிடையாது, எனக்குன்னு ஒரு குழந்தை இல்லை. சோ எனக்கு அப்புறம் யார் அப்படின்னா இந்த எலியேசர் தான் இருக்கிறான். அவர் தான் எனக்கு ஒட்டகம்லாம் பாத்துக்கிறாரு, வேலையெல்லாம் செய்யறார், எலியேசர் தான் அப்படின்றார். இந்த எண்ணம் அவருக்கு எங்க வருதுன்னா கூடாரத்துக்குள்ள இருக்கும்போது முதல் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். அப்பதான் சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளை கூட கிடையாது, எனக்கு சந்ததி கிடையாது, எனக்கு குழந்தை இல்ல, எனக்கு அப்புறம் என் பேரை சொல்றதுக்கு இந்த பூமியில யாருமே இல்ல. ஆனா ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க, எலியேசர். ஒருவேளை இவன் தான் என்னோட சுதந்திரவாளியோ என்று சொல்லுகிற எண்ணம் அவருக்கு எங்க வருதுன்னா கூடாரத்துலதான் உள்ள வந்திருக்கு. ஏன் வந்திருக்கு? நீங்க கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. உள்ள கிழவனும் கிழவியும் தான் இருப்பாங்க. ஆபிரகாமோ சாரால் வேதம் இருக்கு, அவங்க சரீரத்தில் இருக்கிற பலனெல்லாம் பற்று போயிட்டு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப 2 பேரும் ஒருத்தரை பார்த்து என்ன பேசியிருப்பாங்க? எனக்கு சுகர் இவ்வளவு இருந்தது, உனக்கு சுகர் எவ்வளவு இருக்கு, எனக்கு பிபி இவ்வளவு இருந்தது, உனக்கு எவ்வளவு பிபி இருக்கு, அவ்வளவுதான், சாப்பிட்டியா, படுத்தியா, தூக்கம் வரல. இதேதான் அவங்க 2 பேர் பேசியிருப்பாங்க. என்ன இருந்திருக்கும் இல்லையா அவங்களுக்குள்ள பேசுறதுக்கு. அவங்க கண்ணு எதை பார்த்திருக்கு? எலியேசர். அவர் தான் வந்துட்டு வீட்டுல நடமாட்டிட்டு இருக்கிறார். நமக்குன்னு பிள்ளை யாருமே இல்லை, அப்ப இவன் தான் நமக்கு சுதந்திரவாளியோ அப்படின்னு பாருங்க. ஆபிரகாமுடைய மைண்ட்ல பிக்ஸ் ஆயிட்டு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, டேய் நீ ஃபர்ஸ்ட் வெளியே வா. எதை விட்டு வெளியே வா? அந்த கூடாரத்தை விட்டு வெளியே வா. வெளியே வந்து நிறுத்திட்டு இப்போ அண்ணாந்து மேல பாரியா, நட்சத்திரங்களை பாரு, இந்த நட்சத்திரத்தை போல நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். இவர் சொல்றாரு, எனக்கு ஒரு புள்ள கூட கிடையாதுன்னு. ஆண்டவர் சொல்றாரு, நட்சத்திரங்களை மாதிரி நான் உனக்கு பிள்ளைகளை கொடுக்க போறேன்னு சொல்றார். இது கம்ப்ளீட்டா மைண்ட் செட்டை பாருங்க. ஆபிரகாமுடைய மைண்ட் செட்டுக்கும் கர்த்தருடைய மைண்ட் செட்டுக்கும் எந்த அளவு டிஃபரன்ஸ் பாருங்க, எந்த அளவுக்கு வித்தியாசம். ஏன் இந்த வித்தியாசம் வந்துருச்சு அப்படின்னா கூடாரத்துல இருந்து கிழவி சாராலையும் வேலைக்காரன் எலியேசரையும் பார்த்து 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 அவனுடைய மைண்ட் செட் எல்லாம், ஐயோ எலியேசர் தான் என்னுடைய சுதந்திரவாளி, இனி எனக்கு எங்க பிறக்க போகுது பிள்ளை, ஐயோ என் மனைவியை பாரு, அவளால குனிஞ்சு போயிட்டான், அவளால நடக்கவே முடியல, நான் தான் அவளை தூக்கிட்டு வரணும், அவளால படிக்கட்டு ஏறவும் முடியல இறங்கவும் முடியல, இவ எங்க பிள்ளைய பெத்தெடுக்க போறா அப்படின்னு ஒரு மைண்ட் செட் அப்படியே பிக்ஸ் ஆயிடுச்சு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, கம் அவுட், ஃபர்ஸ்ட் கூடாரத்தை விட்டு வெளியே வா, கம் அவுட் ஃப்ரம் யுவர் டென்ட். இந்த டென்ட்டை விட்டு வெளியே வா. இந்த டென்ட்டை விட்டு நீ வெளியே வந்துட்டேன்னா நான் உனக்கு ஒரு முக்கியமான காரியத்தை காண்பிக்க போறேன். இப்போ நீ வெளியே வந்தாதான் உன் தலையை உயர்த்த முடியும். நீங்க ஒரு கூடாரத்திற்குள்ள இருந்து உன் மாம்ச பிரகாரமான அவிசுவாசமான எண்ணத்திலேயே இருந்தீங்கன்னா நம்ம தலை உயர்த்தப்படவே படாது. ஆனா நீங்க வெளியே வந்தீங்கன்னா கர்த்தர் உன் தலையை உயர்த்துவா. நீ தலையை உயர்த்தும் போது அவர் வாக்கு பண்ணிருக்கிற காரியங்களை நம்ம கண்கள் காணும், அவைகளை கர்த்தர் தான் சொல்லுகிறார் என்கிற நிச்சயம் உண்டாகும். தேவ பிள்ளையே, எல்லா சூழ்நிலைகளும் மாறி இருக்கலாம், பலவீனம் உண்டாயிருக்கலாம், இல்லை என்று சொல்லி கதவுகள் மூடப்பட்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை பெருக பண்ணுவேன். வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்கள் ஒன்று உண்டானா, மணல் என்பது ஒன்று உண்டானால் அதை போல நான் உன்னை பெருக பண்ணுவேன். கைகளை தட்டி, இயேசுவே உமக்கு மகிமை
உண்டாவதாக.